வணக்கம். விடாமுயற்சி படம் வந்துட்டு ரொம்ப கலவையான விமர்சனத்துல போய்க்கிட்டு இருக்கு. ஒருத்தன கேட்டா நல்லா இல்லைங்கிறான். எதுக்கு இந்த படத்த எடுத்தாங்க அப்படின்லாம் நெறைய பேர் சொன்னாங்க. பட் நான் இந்த படத்த பார்த்து பர்சனலா ஃபீல் ஆனது என்ன அப்படின்னா, நெறைய பேர் சொன்ன ஒரு விஷயம், படத்தோட கதை என்னடா அப்படின்னா, அ அஜித்தோட ஒய்ஃப் வந்து காணாம போயிருவாங்க. அஜித் வந்து தேடி போறாரு. இதுதான் ஸ்டோரி அப்படின்னு. பட் ஆக்சுவலா இந்த படம் ஒரு சைக்கோபாத் மூவி. கிட்டத்தட்ட இந்த படத்த ப்ராப்பரா இன்னும் கொஞ்சம் நல்லா எடுத்திருந்தாங்க அப்படின்னா, வேட்டையாடு விளையாடுக்கு ஈக்குவலான ஒரு படமா வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. படத்துல அஜித்தோட போர்ஷன் வந்து படத்தோட ரொம்ப பாசிட்டிவான ஒரு போர்ஷன். ஏன் அப்படின்னா, ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னு காட்டக்கூடிய அந்த கேரக்டர் வந்துட்டு உடம்பு இளச்சு, ரொம்ப ஒல்லியா, லீனா கல்யாணத்துக்கு முன்னாடி அவ்வளோ சூப்பரா காட்டியிருந்தாங்க. 12 இயர்ஸ்க்கு அப்புறம் மேரேஜ் லைஃப் ஆனதுக்கப்புறம் அந்த உடம்பு எப்படி இருக்கும்? அந்த பிசிக் எப்படி இருக்கும்னு அவ்வளோ அழகா காமிச்சிருந்தாங்க. முக்கியமா அஜித் 50 வயசுலயும் வந்துட்டு ஃபைட் சீன்ஸ் எதுலயுமே டூப் போடல. தல தான் உண்மையிலேயே. ஃபைட் சீன்ஸ் எதுலயுமே டூப் போடாம அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஆரோவும் சரி, ஆரோவும் வந்துட்டு எந்த டூப்பும் இல்லாம நல்லா பண்ணியிருந்தாரு. த்ரிஷா ஃபர்ஸ்ட் சீன்லேருந்து கடைசி சீன் வரைக்கும் வந்துட்டு ரொம்ப ஷைனிங்கா ரொம்ப அருமையா இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னோம்னா, இந்த சைக்கோபாத்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த கேரக்டரோட ஃப்ளாஷ்பேக்கும், அந்த கேரக்டருக்கான இன்னும் அந்த ஸ்ட்ராங்கான அந்த கொலை இதெல்லாம் இன்னும் காட்டியிருந்தாங்க அப்படின்னா, இன்னும் படம் வந்துட்டு ரொம்பவே சூப்பரா இருந்திருக்கும். அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த படம் வந்து அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப இந்த ஆக்ஷனு, பஞ்ச் டயலாக்கு, மாஸு அந்த மாரிலாம் எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ரொம்ப செட்டிலான ஒரு ஆக்டிங், நார்மலான ஒருத்தர் எப்படி இருப்பானோ, அந்த மாரி தான் படம் இருக்கும். அதனால மேபி எல்லாத்துக்கும் பிடிக்கலையா என்னன்னு தெரியல. மத்தபடி படமாகட்டும், படத்தோட ஸ்க்ரீன் பிளேன்னு எல்லாமே வந்துட்டு அவ்வளவு சூப்பரா இருந்தது. படத்தோட லேக் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, அந்த லவ் போர்ஷன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ப்ளஸ் அந்த சைக்கோபாத் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த இன்னும் ஸ்ட்ராங்கா காட்டியிருக்கலாம். ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி, ஒரு மர்டர்ங்கிற நெறைய இந்த மாரி காட்டியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யப்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா, ஸ்க்ரீன் பிளே இன்னும் ஸ்பீடா போயிருக்கும். மத்தபடி வந்துட்டு விடாமுயற்சி வந்துட்டு தியேட்டருக்கு போய் பார்க்கலாமா? வேணாமா? நெறைய நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வருது. நெகட்டிவ் ரிவ்யூஸ்லாம் தள்ளி வச்சுட்டு, தாராளமா படத்த ஒரு தடவ தியேட்டர்ல பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒர்த்தான மேக்கிங், ஒர்த்தான படம் தான் நான் சொல்லுவேன். முக்கியமா ஃபைட் சீன்ஸ் எதுலேயுமே அஜித் டூப்பு போடவே இல்ல. அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அந்த மனுஷனுக்கு பண்ணணுங்கிற அவசியமும் இல்ல. அவ்வளோ டெடிகேஷனா வந்து அவங்க ஃபேன்ஸுக்காக அத பண்ணியிருக்காரு அப்படின்னா, தல தான் உண்மையிலேயே. படத்த ஓவராலா சொன்னோம் அப்படின்னா, ஒன் டைம் வாட்சபிள்.